2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதாவது பவுலுக்கு எதிராக கொரிந்து சபையிலே பவுலுக்கு எதிராக பேசிய சிலர் இருந்தார்கள். பவுலுக்கு எதிராக மக்களை தூண்டிவிடக்கூடியவர்கள் இருந்தார்கள். பவுல் எல்லாம் உண்மையிலே ஒரு தேவ மனிதன் கிடையாது என்கிறது போல பவுலை குறித்து தப்பாக பேசினவர்கள் இருந்தார்கள். அதற்கு விளக்கமாகத்தான் இந்த 2 கொரிந்தியர் ஆரம்பிக்கிறார். அதே போல இங்கே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலும் அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். என்ன, அப்படிப்பட்ட மக்கள் எனக்கு பவுலாகி எனக்கு எதிராக கொரிந்து சபையிலே வந்து மக்களிடத்திலே பேசுகிறவர்கள் எந்த அடிப்படையிலே பேசுகிறார்கள்? வெளிப்புற தோற்றத்தின் அடிப்படையிலே பேசுகிறார்கள். தோற்றத்தின் அடிப்படையிலே பவுலுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவர் துன்பம் அனுபவிக்கிறார், அவர் கஷ்டப்படுகிறார். அப்ப உண்மையிலேயே கடவுளுடைய மனிதன் என்றால் துன்பப்படுவார்களா? கஷ்டப்படுவார்கள், நன்றாக செழிப்பாகத்தானே இருந்திருக்க வேண்டும் என்கிறதான் அப்படிப்பட்டவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது, தவறான நம்பிக்கை. அதை வைத்துத்தான் பவுல் உண்மையிலே ஒரு அப்போஸ்தலர் கிடையாது என்கிறதாக எல்லாம் பேசினார். அப்படிப்பட்டவர்களுக்கு எதை பவுலிடத்திலே குறையாக பார்த்தார்களோ அதையே அதுதான் நான் தேவனுடைய அப்போஸ்தலன் என்கிறதற்கான ஒரு ஆதாரமாக பவுல் முன்வைக்கிறார். அவர்கள் என்ன, நான் துன்பப்படுகிறேன் ஆனாலும் அதை சகிக்கக்கூடியவனாக இருக்கிறேன், நாங்கள் நெருக்கப்படுகிறோம் ஆனால் ஒடுங்கி போகவில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறியவிடுவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டு கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை. அப்போ எங்களுக்கு துன்பம் வருகிறது, எல்லாம் உண்மைதான், ஆனால் நாங்கள் அதில் துவண்டு போய் கிடக்கிறது இல்லை என்கிறதையே பவுல் அங்கே ஆதாரமாக வைத்து இது எல்லாம் தேவனால் எங்களுக்கு நடக்கிறது என்றதாக சொல்லுவார். மட்டுமல்ல, நாங்கள் தேவனுக்கு முன்பாகவும் மனசாட்சிக்கு முன்பாகவும் உண்மையாக இருக்கிறோம் என்று சொல்லி தன்னுடைய நிலையை வெளிப்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாக இருக்கிறோம் என்று நம்புகிறேன். நான் வெளிப்படை தன்மையுடையவனாக இருக்கிறேன். தேவனுக்கு மட்டுமல்ல உங்களுடைய மனசாட்சிக்கும் அது தெரியும். ஆனால் சிலர் வந்து குழப்புகிறார்கள். ஆனால் நீங்க குழப்புகிறவர்கள் எப்படி, எந்த அடிப்படையில் குழப்புகிறார்கள்? வெளிப்புற தோற்றத்தின் அடிப்படையிலே. பவுலுடைய உருவம் பெரிய இதெல்லாம் கிடையாது, தோற்றம் பயங்கரமானதெல்லாம் கிடையாது, அவனுடைய பேச்சு பயங்கர சாதுரியமான அல்லது மயக்குகின்ற விதத்தில் உள்ள பேச்செல்லாம் கிடையாது என்கிறதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை பவுலே இந்த 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிறார். அவனுடைய நிருபம் எல்லாம் பயங்கரமான யோசனைகள் தான், ஆனால் சரீரத்தின் தோற்றமோ அற்பமாக இருக்கிறது. அவனுடைய பேச்சு அது பலவீனம், வசனம் அற்பமாக இருக்கிறது, சரீரத்தின் தோற்றமோ பலவீனம். இப்படிப்பட்டதாக தான் பவுலுடைய வெளிப்புற தோற்றத்தின் அடிப்படையிலே உள்ள கருத்து. ஆகவே பவுல் இங்கே சொல்லுகிறார், நாங்கள் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறோம், உங்களுடைய மனசாட்சிக்கு முன்பாகவும் வெளியரங்கமாக இருக்கிறோம் என்பதாக பவுல் சொல்லுகிறார். இது எங்களை குறித்து பெருமை பேசுவதல்ல, நான் இப்படி தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறேன், இது பெருமைக்காக பேசுவதல்ல, மாறாக எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், இருதயத்தில் அல்ல வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிராக எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்குகிறோம். இப்போ உங்களிடத்துல எங்களை குறித்து சிலர் வந்து சொல்லுகிறார்கள் அல்லவா, பொய் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள் அல்லவா, எங்களுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்த்து அதன் அடிப்படையில இவர்கள் எல்லாம் அப்போஸ்தலராக இருக்க வாய்ப்பில்லை, இவர்கள் எல்லாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் இல்லை, ஒருவரை நன்றாக செழிப்பாக இருக்கிறார் என்றால் அவன் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கின்ற ரீதியிலே வெளிப்புற தோற்றத்தின் அடிப்படையிலே உங்களிடத்திலே வந்து மேன்மை பாராட்டுகிறார்கள் அல்லவா, அவர்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்கள் பார்த்தீர்களா செழிப்பாக இருக்கிறோம், அப்ப நாங்கள் தான் தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர்கள், பவுல் எல்லாம் கஷ்டப்படுகிறான், துன்பப்படுகிறான், சாவை சுமந்து இருக்கிறான், அவன் எப்போது சாவு வரும் என்றெல்லாம் தெரியாது, அப்படினால் அவன் எப்படி தேவ ஊழியனாக இருக்க முடியும் என்று சொல்லி வெளிப்புற தோற்றத்தின் அடிப்படையிலே மேன்மை பாராட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் பேசும்போது நீங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அவர்களுக்கு எதிராக இதை குறித்து, துன்பம் அனுபவிப்பதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். துன்பம் அனுபவிப்பதை பொறுமையோடு தாங்குகிறோம், துன்பம் அனுபவித்தாலும் கடவுளுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கிறோம், இதை குறித்து நீங்கள் அவர்களுக்கு எதிராக மேன்மை பாராட்ட வேண்டும். காரணம், அவர்கள் இருதயத்தில் அல்ல வெளி வேஷத்திலே, அதாவது தோற்றத்தின் அடிப்படையிலே மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். வெளி வேஷத்தின் அடிப்படையில மேன்மை பாராட்டுகிறார்கள், இருதயத்தில் அல்ல, இருதயத்தில் உள்ள குணாதிசயங்களின் அடிப்படையில அல்ல.
அப்போ அவர்களுக்கு எதிராக நீங்கள் எங்களை குறித்து பேச வேண்டும் என்கிறதற்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதாக சொல்லுகிறேன். இப்போ நாங்கள் பைத்தியக்காரர்கள், இப்போ எங்களை குறித்து கிறிஸ்துவுக்காக வாழும்போது இப்படி கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது, துன்பப்பட வேண்டியிருக்கிறது, இப்படி துன்பப்பட்டாலும் நாங்கள் கடவுளுக்காக நிற்போம் என்று சொல்வது அவர்களுடைய பார்வையிலே பைத்தியக்காரத்தனமாக தெரியல, முட்டாள்தனமாக செயல்படுன. ஏதோ கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான், ஆனால் துன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், போகிற இடம்லாம் கல்லடி பருகிறான், நியாய விசாரணையில நிறுத்தப்படுகிறான். அப்போ இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் இல்லையா என்பதாக சிலர் பேசலாம். அப்படி அப்படி பேசுகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் அது தேவனுக்காக நாங்கள் பைத்தியக்காரர்கள். எங்களை ஒரு கடவுளுக்காக வாழ்கிற வாழ்க்கை ஒருத்தருக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரிகிறது என்று சொன்னால் அது நாங்கள் தேவனுக்காக நீங்களை அப்படி நினைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு பிரச்சனை கிடையாது. அதே வேளையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து இதுதான் புத்திசாலித்தனமான வாழ்க்கை என்று சொல்லி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னால் எங்களை நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்கள், ஆஹா பவுல் வாழ்வுகிற வாழ்க்கை தான் ஒரு உண்மையான புத்திசாலித்தனம், உலகத்தின் பார்வைக்கு அது பைத்தியமாக தெரிந்தாலும் இதுதான் உண்மையான புத்திசாலித்தனம், இதுதான் தெளிந்த புத்தி, கடவுளுக்காக வாழ்கிறார், எவ்வளவு துன்பம் வந்தாலும் அது உறுதியாக நிற்கிறார், இதுதான் தெளிந்த புத்தி என்று சொல்லி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த தெளிந்த புத்தி உங்களுக்காக. எங்களுடைய வாழ்க்கை ஒருத்தருக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரிந்தால் பரவாயில்லை, தேவனுக்காக நாங்கள் பைத்தியக்காரர்களாக இருந்துட்டு போகிறோம். இல்லை, எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு இதுதான் தெளிந்த புத்தி எடுத்துக்காட்டாக உங்களுக்கு தெரிகிறது என்று சொன்னால் அது உங்களுக்காக, நீங்கள் அதை பின்பற்றி வாழுங்கள் என்கிறதாக பவுல் சொல்லுகிறார். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும், தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். காரணம் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவர் மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள். அப்போ இங்கே கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. நீங்கள் பைத்தியக்காரர்கள் என்று சொன்னாலும் பரவாயில்லை, இல்லை எங்களை தெளிந்த புத்தியுள்ளவர்கள் என்று சொல்லி கண்டுகொண்டாலும் நல்லது. பைத்தியக்காரர்கள் என்று சொன்னால் நாங்கள் கடவுளுக்காக அதை ஏற்றுக்கொள்கிறோம். இல்லை தெளிந்த புத்தியுள்ளவர்கள் என்றால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நீங்களும் என்னது அது உங்களுக்காக அப்படி இருக்கும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இந்த வேலையை செய்ய வைப்பது கிறிஸ்துவனுடைய அன்பாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய அன்புதான் எங்களை நெருக்கி ஏவி உங்களிடத்துல இந்த பணியை செய்ய வைக்கிறதாக இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்காக பிழைக்காமல் மரித்து எழுந்தவருக்கு என்று தங்களுக்கென்று மழித்து எழுந்தவருக்கு என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். இதுதான் ரோமர் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே பவுல் புஸ்தகம் தெளிவாக சொல்லி இருக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லும் போது பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதுல எப்படி பிழைக்கும்? கிறிஸ்துவுக்குள்ளாக மூழ்கடிக்கப்பட்ட நாம் ஞானஸ்தானம் பெற்றோம். அது தண்ணீர்ல மூழ்குவதில்லை, கிறிஸ்துவுக்குள்ளாக மூழ்குதல், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக மூழ்குதல். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம் என்பதை அறிகிறீர்களா? அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மூழ்கி விட்டோம் என்றாலே அவருடைய மரணத்துக்குள்ளாகவும், அவர் பாவத்துக்கு என்று நம்முடைய பாவத்துக்கு என்று மரித்தார் அல்லவா, அந்த பாவத்தில் அதிலே நாமும் அங்கே மரித்தோம், அந்த மரணத்திலும் நாம் மூழ்கி விட்டோம் என்கிறதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய மரணத்துக்குள்ளாக மூழ்கி விட்டோம் என்று சொன்னால் நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அவருடைய மரணத்தின் சாயலே நாம் இணைக்கப்பட்டிருந்தால் அந்த மரணத்துக்குள்ளாகவும் நாம் மூழ்கினோம், அவருடைய அந்த மரணத்துக்குள்ளும் நாம் பங்கு பெற்றோம் என்று சொன்னார். இப்ப இயேசு கிறிஸ்து அங்கே என்னுடைய பாவத்திற்காக மரித்தார். அங்கே மரித்தது அவர் மட்டுமல்ல, அங்கே நான் மரித்தேன், எனக்காகத்தான் அவர் மரித்தார். அப்ப அங்கே நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது அங்கே நான் மரித்தேன், நான் மரிக்க வேண்டியது அங்கே நான் மரித்தேன் என்று எண்ணும் போது அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலும் காரணம் இயேசு கிறிஸ்து மரித்தவரோடு போகவில்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் அந்த உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைந்திருக்கிறோம். ஆகவே ரோமர் 6:10 அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கென்று மரித்தவர்களாகும். நீங்கள் பாவத்துக்கு மரித்தீர்கள், இனி பாவத்துக்கு ஊழியம் செய்ய நீங்கள் பாவத்துக்கு கடனாளிகள் அல்ல, நீங்கள் பாவத்துக்கு மரித்து வந்து விட்டீர்கள். நீங்கள் நீதி பாவத்துக்கு இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு என்று மரித்தார், ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள், நம்புங்கள், விசுவாசியுங்கள் என்பதாக இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அதே காரியத்தை தான் இங்கே கொரிந்தியர் புஸ்தகத்திலும் கொண்டு வருகிறார். இனி பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைக்காமல் தங்களுக்கென்று மரித்து எழுந்தவருக்காக பிழைக்க வேண்டும். காரணம்
தங்களுக்கென்று பிழைக்கும்படியான அந்த வாழ்க்கையை மறித்துதான் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்திருக்கிறீர்கள். இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது நான் பாவத்துக்கு மறித்து விட்டோம். பாவத்துக்கு மாம்ச மனசும் விரும்பினவர்களை செய்யக்கூடிய அந்த இச்சைகளுக்கும்படி வாழுகிறது, அதற்கு மறித்தோம். இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யும்படியாக அல்ல, இனி எனக்காக மறித்து எழுந்தவர் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார். ஆகையால் அப்போ இப்போ நான் புதிய மனிதனாக இருக்கிறேன். இனி பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று. இதற்கு முன்பதாக நான் பிழைத்திருந்தது எனக்காக, பாவத்திற்கென்று, பாவ இச்சைகளுக்கென்று. ஆனால் அந்த மனிதன் மரித்து விட்டான். நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மூழ்கடிக்கப்படுகிறேனோ அப்பொழுது அந்த மனிதன் மரிக்கிறான். இனி நான் பிழைப்பது தேவனுக்காக. அப்ப நான் புதிய ஒரு மனிதன், தேவனுக்காக பிழைக்கக்கூடியவன். அப்ப தேவனுக்காக பிழைக்கக்கூடியவர்கள் எல்லாரும் புதிய மனிதர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் இனி எந்த ஒரு மனிதனையும் மாம்சத்தின்படி அறிய மாட்டோம். காரணம், பவுலின் மீது குற்றம் சாட்டுகிறவர்கள் எந்த அடிப்படையில மனிதர்களை எடை போடுகிறார்கள்? மாம்சத்தின் அடிப்படையிலே. அவனுடைய உருவத்தோற்றம் எப்படி இருக்கிறது, அவனுடைய செல்வம் சம்பாத்து செல்வாக்கு எல்லாம் எப்படி இருக்கிறது என்கின்ற அடிப்படையில தான் ஒரு மனிதன் எடை போடுகிறார்கள். இவனுடைய பேச்சை கேட்கலாமா கேட்க கூடாதா என்கின்ற அடிப்படையில் எடை போடுகிறார்கள். ஆனால் பவுலிங்கே சொல்லுகிறார், நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக பிழைத்திருக்கிறோம். இனி நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறிய மாட்டோம். அவன் யூதனா கிரேக்கனா, அவன் அந்த நிறத்தானா இந்த நிறத்தானா, இப்படி எல்லாம் நாங்கள் மாம்சத்தின்படி அறிய மாட்டோம். அந்த நாட்டுக்காரனா இந்த நாட்டுக்காரனா என்கின்ற வசதி பணக்காரனா ஏழையா என்கின்ற அடிப்படையில் மாம்சத்தின்படி எந்த ஒரு மனிதனையும் அறிய மாட்டோம். காரணம், நாங்கள் இப்பொழுது பிழைத்திருக்கிறதோ தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறோம், எங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கு என்று பிழைத்திருக்கிறோம். ஆகையால் இனி ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையே மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே இவர்கள் எல்லாம் உயிரோடு இருந்தவர்கள் தான். பவுலும் உயிரோடு இருந்தவர் தான். பவுல் பின்பதாகத்தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் அந்த காலத்திலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே பவுலும் உயிரோடு தான் இருந்தார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதெல்லாம் மாம்ச ரீதியாகவே அவருக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பார். அப்போ இயேசு கிறிஸ்துவையே மாம்ச அடிப்படையிலே அவருடைய தோற்றம் இப்படியாக இருக்கிறது, கண் இப்படி இருக்கிறது, முடி இப்படி இருக்கிறது என்கின்ற மாம்ச பிரகாரமாக அறிந்திருந்தாலும், அவர் என்ன உடை போட்டிருந்தார், இந்த அடிப்படையிலே கிறிஸ்துவையே மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி நாங்கள் இப்படி அறிய மாட்டோம். அது அப்படி ஒருபட்ட காலம். இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதனாக பார்த்தது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த ஒரு மனிதர், அவர் இப்படிப்பட்ட தச்சனுடைய மகன், இப்படிப்பட்ட மாம்ச ரீதியிலே அறிகின்ற ஒரு காரியம். அவர் படித்தவரா படிக்காதவரா, எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர், இப்படி மாம்ச அடிப்படையிலே அறிகின்றது நாங்கள் அப்படி அறிந்திருந்தோம். இனி கிறிஸ்துவை கூட நாங்கள் அப்படி அறிய மாட்டோம், யாரையும் மாம்சத்தின்படி அறிய மாட்டோம் என்று சொல்லுகிறார். ஏன்? அதற்கு காரணத்தையும் அதே பவுலே சொல்லுகிறார். காரணம், கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். ஒரு மனிதன் பிறப்பின் அடிப்படையில், மாம்ச பிறப்பின் அடிப்படையில் அவன் ஏதோ ஒரு நாட்டுக்காரன், அவன் இந்த திறமை, இந்த கலர்காரன், இப்படி எல்லாம் மாம்ச அடிப்படையிலே பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக மூழ்கடிக்கப்படும் போது, கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது அவன் புதிய சிருஷ்டி. இனி அவன் தேவனுக்கு என்று பிழைக்கக்கூடியவன். அப்படி புதிய சிருஷ்டியாக்கப்பட்டவர்கள், அவர்களுக்குள்ளாக பேதம் இல்லை, எல்லாரும் புது சிருஷ்டிகள். அப்போ அங்கே மாம்சத்தை படி அறிவதற்கு அங்கே தேவையில்லை. அதுதான் சொல்லு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ எல்லாம் புதிதாக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது புதிய மனிதன். புதிய மனிதன் பழையவைகளின் படி நடக்க அவசியம் இல்லை. ஆகவேதான் கலாத்தியர் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், 27ஆம் வசனம், உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக மூழ்கடிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேரோ, அது கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. இப்படி தண்ணீருக்குள்ளாக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் தண்ணீரை தரித்துக் கொண்டிருக்கிறார். தண்ணீருக்குள்ளாக மூழ்கி எழும்புவது என்னது? தண்ணீரால் தரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இங்கே அதை குறித்து அல்ல இங்க பேசுவது. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம், கிறிஸ்துவுக்குள்ளாக மூழ்கடிக்கும் போது அப்போ கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவால் நாம் கவர் பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்போ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அப்போ எல்லாரையும் நாம் எந்த அடிப்படையில பார்க்க வேண்டும்? இவன் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவன், இவள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவன். மாறாக அவன் அந்த நாட்டுக்காரன், இந்த நாட்டுக்காரன், இந்த ஜாதி இந்த ஜாதி, இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவனுக்கு செல்வாக்கு இருக்கிறது, இவன் அழகாக இருக்கிறான், அந்த அடிப்படையில அல்ல. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக மூழ்கடிக்கப்பட்டவர்கள். நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. ஆகவே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை,
நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாம் சந்ததியாரும் வாக்கு தத்துவத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாக இருந்தால் நீங்கள் வாக்கு தத்துவத்தின்படி ஆபிரகாம் சந்ததியாரும் வாக்கு தத்துவத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இப்ப கிறிஸ்துவுடையவர்களாக இருந்தால் சுதந்திரம் இருக்கிறது. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரம், நித்திய ஜீவன் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளக்கூடிய அந்த இது இருக்கிறது. அதுல எந்த பட்சபாதமும் இல்லை. அதெல்லாம் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் என்கின்ற ஒரே ஒற்றை ஒன்னஸ், அந்த அந்த ஒரு அடிப்படையில தான் நாம் ஒருவரை பார்க்கிறோம். ஆகவே அங்கே வேற்றுமைக்கு இடமில்லை என்பதாக இங்கே பவுல் சொல்லுகிறார். ஆகவே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆகவே அதன் பின்பதாக மாம்சத்தின் அடிப்படையிலே ஒருவர் அறிய அவசியம் இல்லை என்பதாக பவுல் சொல்லுகிறார். அப்போ இந்த புதிதாக்குகின்ற அனுபவம் இது தேவனால் நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. தேவன் என்ன செய்தார்? நம்ம புதிதாக்கும்படியாக. அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போன, எல்லாம் புதிதானே. இது தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவனால் உண்டாக இருக்கிறது அல்லவா? தேவன் எப்படி அதை உண்டாக்கினார் என்கிறதை பவுல் இங்கே சொல்லுகிறார். தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். தேவன் எப்படி நம்மை புதித மனிதனாக்குகிறார்? தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தேவனோடு ஒப்பாக்குகிறார். அப்போ நாம் தேவனுக்கு சத்துருக்களாகவும் பகைகர்களாகவும் இருந்தோம் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. முன்னே சத்துருக்களாகவும் பகைவர்களாகவும் இருந்த நம்மை தேவன் அவரோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஒப்புரவாக்கி இருக்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே இதை பவுல் சொல்லும் போது 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில். மனிதன் எப்பொழுது பாவம் செய்தான், பாவத்தில் பிறக்கின்ற மனிதனாக இருக்கிறான் ஆதாமுக்கு பின்பதாக. அப்போ இயல்பாகவே ஒரு மனிதன் தேவனுக்கு சத்துரு, தேவனுக்கு எதிராக இருக்கிறான். எப்படி? தேவனுக்கு பக்கத்திலே போய் நிற்கக்கூடிய தகுதி மனிதனுக்கு கிடையாது. காரணம், தேவன் எந்த அளவுக்கு பரிசுத்தம், உண்மை, நீதி உள்ளவராக இருக்கிறாரோ மனிதன் அந்த அளவுக்கு எதிராக இருக்கிறான். அப்போ அந்த தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி மனிதனுக்கு கிடையாது. அப்படி சத்துருக்களாக இருக்கப்பட்ட, தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியற்ற ஒரு மனிதன், அந்த மனிதனை தேவனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்த வேண்டும் என்றால் ஒரு காரியம் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. அந்த பகைமை மாறப்பட வேண்டியிருக்கிறது. பகைமை எப்படி மாறும்? இந்த மனிதன் பாவத்திற்கு இருக்கிற மனிதன், அவனுக்கு ஒன்று ஒரு நீதியான தண்டனை இருக்கிறது. அந்த தண்டனை நரகம்தான். அது மாற்றப்பட முடியாது. இப்போ அதற்கு கடவுளே ஒரு மாற்று ஏற்பாடு செய்கிறார். தன்னுடைய குமாரனை அனுப்பி இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை தன்னுடைய குமாரன் மேல் செலுத்துகிறார். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் மரணம் நம்மை தேவனோடு கூட ஒன்றிக்க வைக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் மூலமாக பிதாவுக்கு மனிதன் மேல் இருந்த கோபம் இயேசு கிறிஸ்துவின் மேல் இறக்கப்பட்டு, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நம்மேல் இருந்த அந்த பகை தீர்க்கப்படுகிறது. இப்படியாக அவர் ஒப்புரவாக்குகிறார். அப்போ நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரன் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாவே. நாம் முதலாவது தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம் என்றால் நாம் சத்துருக்களாக இருக்கையில் ஒப்புரவாக்கப்படுகிறோம். இப்படி ஒப்புரவாக்கப்பட்டோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாலே நாம் நித்திய ஜீவனை அடைவது அதிக நிச்சயமாக இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்படுவது, முடிவிலே கடவுளோடு கூட இருப்பது அதிக உறுதியாக இருக்கிறது. அப்போ நம் தேவனோடு அந்த இடையிலே காணப்படுகிற அந்த பகைமை நீங்கி கடவுளோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோம் என்று சொன்னால் நித்திய ஜீவன் நிச்சயமாக இருக்கிறது என்கிறதை இங்க பார்க்க. இயேசு கிறிஸ்து
தன்னுடைய மரணத்தின் மூலமாக தேவனுக்கு பகைஞர்களாக இருந்த மனிதர்களை தேவனோடு கூட ஒப்புரவாக்குகிறார். அப்படி ஒப்புரவாக்கி என்ன செய்கிறார்? இவைகளெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அதாவது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி, அப்படி ஒப்புரவாக்கி விட்டு என்ன சொல்லுகிறார் பவுல்? அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஒப்புரவாக்குதலின் ஊழியம். தேவன் மனிதர்களை ஒப்புரவாக்க விரும்புகிறார். அந்த தண்டனை அனுபவிக்க வேண்டிய மனிதனை, தேவனுக்கு எதிராக இருக்க மனிதனை, தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியற்ற மனிதனை பக்கத்திலே கொண்டு வந்து ஒப்புரவாக வேண்டும் என்று விரும்புகிறார், விரும்பி ஒப்புரவாக்குகிறார். ஆனால் இந்த செய்தியை எந்த மனிதனுக்கும் தெரியாது, எல்லாரும் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே இந்த செய்தியை எல்லாருக்கும் செல்ல வேண்டும். மனிதர்கள், தேவன் ஒப்புரவாக இறங்கி வந்து விட்டார். ஆனால் மனிதன் அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும் அல்லவா? மனிதன் அதை விசுவாசிக்க வேண்டும். ஆமா, கடவுளுக்கு என் மீதுள்ள கோபம் முடிந்து விட்டது, என் மீதுள்ள கோபத்தை இயேசு கிறிஸ்துவின் மேல் இறக்கினார், உண்மையிலே நான் தேவனுக்கு ஒப்புரவாக வேண்டிய தகுதி எனக்கு கிடையாது, தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது, நான் பாவி. ஆனால் என்னுடைய பாவத்துக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவின் மேல் இறக்கினார், அந்த அன்பு காட்டியிருக்கிறார், ஆமாம் என்று சொல்லி ஒரு விசுவாசிக்க வேண்டும். அதை தேவன் ஒப்புரவாக்குற அந்த விதத்தை விசுவாசிக்க வேண்டுமல்ல? அந்த ஊழியத்தை அதை மக்களுக்கு அறிவிக்கின்ற அந்த வேலையை, சேவையை செய்யும்படியாக எங்களுக்கு அதை ஒப்பு கொடுத்தார், அந்த ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இங்கே போல் சொல்ல. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்திலே ஒப்பு கொடுத்தார். இந்த உலகத்தருடைய பாவத்தை கடவுள் எண்ணவில்லை, கடவுள் மன்னிக்க தயார். அவர் அதை எண்ணினாலே என்னது? அந்த எண்ணத்துக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த பாவத்தை எண்ணவில்லை, விட்டுவிட்டார். காரணம், அதற்கான தண்டனை இயேசு கிறிஸ்துவின் கொடுத்தபடியால் அது எண்ணப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனிதனுடைய பாவத்தை எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, அப்ப கிறிஸ்துவின் வழியாக நாம் பிதாவிடத்திலே ஒப்புரவாக்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து, என்ன இல்லாமல் பிதாவிடத்திலே ஒருவனும் வர முடியாது. இயேசு கிறிஸ்து வழியாக மட்டுமே பிதாவிடத்தில் நிற்க முடியும். காரணம், இயேசு கிறிஸ்துவே நமக்காக மரித்தவர், நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்ட, சுமந்து கொண்டவர். அப்போ அதன் வழி, அப்போ பாவிகளாக, சத்துருக்களாக இருந்தவர்களை இயேசு கிறிஸ்து வழியாக ஒப்புரவாக்குகிறார். ஒப்புரவாக்கி அவர்களுடைய பாவத்தை எண்ணாமல் ஒப்புரவாக்கி இந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை, இந்த உபதேசத்தை மக்களுக்கு சொல்லும்படியாக எங்களுக்கு கொடுத்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அப்போ பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பொழுது ஸ்தானாபதிகள், அம்பாசிடர் என்றால் நாங்கள் பிரதிநிதிகள், தேவன் எங்களை பிரதிநிதிகளாக வைத்திருக்க. அப்போ நாங்கள் பேசுகிற வார்த்தை கடவுள் பேசுகிற வார்த்தை. அதாவது இந்தியாவுக்கு என்று ஒரு அம்பாசிடர் இருக்கிறார் சொன்னால், இப்போ இந்தியாவின் சார்பிலே வெளிநாட்டிலே போய் பேச வேண்டும். அப்போ அவர் அங்கே என்ன பேசுகிறாரு, அது ஒட்டுமொத்த இந்தியாவின் சார்பிலே பேசப்படுகிறது. இந்தியா பேசுகிறதற்கு சமம். தனியா இந்த நாட்டின் சார்பிலே போகிற ஒரு அம்பாசிடர் பேசுவதுதான், அவர் பேசுகிற செய்தி அவருடைய சுய செய்தியாக பார்க்கப்படாது, இந்திய நாட்டினுடைய செய்தியாக பார்க்கப்படும். இந்திய நாட்டுடைய ஸ்டான்ஸ் அதுதான். அப்போ அதே போலதான் இங்கே பவுல் சொல்லுகிறார், நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள், கடவுளை எங்களை ஸ்தானாபதியாக மாற்றி இருக்கிறார். எதற்காக? இந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை மக்களுக்கு அறிவிக்கும்படியாக. இந்த கடவுள் ஒப்புரவாக்கி விட்டார், நீங்களும் ஒப்புரவாகுங்கள். கடவுளுக்கு பகை இல்லை, கடவுள் பகையை தீர்த்து விட்டார், நீங்கள் ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி மக்களிடத்திலே சொல்லும்படியாக எங்களை கடவுளுடைய ஸ்தானாபதிகளாக வைத்திருக்கிறார். ஸ்தானாபதிகள் என்றால் நாங்கள் பேசுவது எங்களுடைய வார்த்தை இல்லை, கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய ஸ்தானத்துல நின்று, கடவுள் எங்களை நியமித்த அந்த ஸ்தானத்திலே கடவுள் சார்பாக பேசுகிறவர்கள் என்கிற ரீதியிலே பவுல் சொல்லுகிறார். பாருங்கள், ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல, எங்களை கொண்டு தேவனானவர் தான் புத்தி சொல்லுகிறார். தேவனானவரே நேரடியாக புத்தி சொல்லுகிறார் எங்களை கொண்டு. அப்போ எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது எங்களுடைய சுய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகள், ஆகவே தேவனானவர் எங்களை கொண்டு பேசுகிறார். அப்போ நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி கிறிஸ்துவனிடம் வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்ப கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக நாங்கள் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறோம், தயவு செய்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள், தேவனோடு ஒப்புரவாகுங்கள், தேவனுக்கு பகை இல்லை, தேவனை பார்த்து பயந்து நிற்காதீர்கள், ஒப்புரவாகுங்கள். அல்லது சுய முயற்சியிலே உங்களால் கடவுளை சென்று சேர முடியும் என்று சொல்லி தவறான முயற்சிகளை மேற்கொள்ளாதீர்கள். உங்களால் முடியாது, மனிதன் பாவி, நீங்கள் தயவு செய்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள், அவர் ஒப்புரவாகி விட்டார், அதற்காக அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பிவிட்டார் என்று சொல்லி இந்த செய்தியை அறிவிக்கின்ற அம்பாசிடர்களாக, ஸ்தானாதிபதிகளாக நாங்கள்
கெஞ்சி கேட்கிறோம் என்கிறதாக பவுல் சொல்லுகிறார். அதே காரியத்தை கொலோசியர் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார். 20ஆம் வசனம், கொலோசியர் 1:20, அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானம் உண்டாகி இருக்கிறது. அப்ப முன்னே தேவனுக்கு மனிதனுக்கு பகை, அழிக்கப்பட வேண்டிய தேவனுடைய கோபம் இறக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தம் இந்த பகையை உடைத்து சமாதானத்தை ஏற்படுத்த. அப்ப தேவனுக்கு இருந்த கோபம் நீக்கப்பட்டது. பாவத்தை எண்ணவில்லை, சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. இப்ப முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாகவும் இருந்த உங்களையும் எப்படி முன்னே எப்படி இருந்தோம்? அந்நியர், தேவனுக்கு அந்நியர், துர்க்குணங்களினாலே மனதிலே தேவனுக்கு சத்துருக்களாக இருந்த உங்களை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் பாருங்கள். பரிசுத்தராக, குற்றமற்றவர்களாக, கண்டிக்கப்படாதவர்களாக தமக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இப்போ இயேசு கிறிஸ்து செய்த செயல் என்ன பாருங்கள். முன்னே தேவனுக்கு பகைஞர்கள், தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது, ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டும். மாம்சத்திலே மனதிலே சத்துருக்கள், அந்நியர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய மரணம் என்ன செய்கிறது? சமாதானத்தை உண்டாக்கி நம்ம அப்ப தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு பரிசுத்தம் அது மனிதனுக்கு கிடையவே கிடையாது, ஏணி வைத்தால் கூட எட்டாது. அப்போ இப்போ ஆண்டவர் செய்த செயல் என்ன? இயேசு கிறிஸ்து தம்முடைய குமாரனுடைய மரணத்தின் மூலமாக அப்படிப்பட்ட பகைஞர்களை தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு ஏதுவாக பரிசுத்தராக மாற்றுகிறார். தேவன் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தத்தை தருகிறார். இயேசு கிறிஸ்துவின் வழியாக பார்க்கும்போது அந்த பரிசுத்த நம்முடைய பாவத்துக்கான தண்டனை நீக்கப்பட்டு பரிசுத்தவர்களாக, குற்றமற்றவர்களாக மாற்றுகிறார். குற்றமற்றவர்களாக தேவனுக்கு முன்பாக நிறுத்துகிறார் இயேசு கிறிஸ்து. கண்டிக்கப்படாதவர்களாகவும், இப்போ தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது கண்டிக்கப்படுவதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை. காரணமே கிறிஸ்து வழியாக, கிறிஸ்துவை நம்ம எங்க அந்த இடத்துல கொண்டு நிறுத்துகிறார். கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். பாருங்கள், இதுதான் ஒப்புரவாக்குதல். இந்த ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை பவுல் செய்கிறதாக சொல்லுகிறார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினாலே உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலப்பீர்களால் அப்படியாகும். இப்போ நீங்கள் கேட்ட இந்த சுவிசேஷம் இதுதான் தேவன் ஒப்புரவாக்கினார். இந்த சுவிசேஷத்தை விட்டு நீங்கள் விலகாமல் இருந்தால், இந்த சுவிசேஷத்தை நீங்கள் கை கொண்டால், இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அப்படியே உறுதியாக விசுவாசித்தால், நிலையான ஒரு விசுவாசம் இந்த சுவிசேஷத்தின் மீது இருந்தால் அப்படியாகும். இந்த தேவன் ஒப்புரவாக்கி விட்டா நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் அந்த ஒப்புரவாகுதல் சூப்பராக நடக்கிறது. ஆனால் நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால், தேவன் ஒப்புரவாக்கி விட்டார். அந்த ஒப்புரவாக்குதல் நீங்கள் இல்லை, எனக்கு இந்த ஒப்புரவாக்குதல் வேண்டாம், நான் பகைவனாகவே இருந்து விட்டு போகிறேன் என்று சொன்னா, அந்த சுவிசேஷ வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சபை சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன் என்கிறதாக பவுல் சொல்லுவோம். இதற்காகத்தான் நான் ஊழியக்காரன். அப்போ இந்த சுவிசேஷம், இந்த ஒப்புரவாக்குதல் ஊழியம், அதை தான் சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். அங்கே ஒப்புரவாக்குதல் ஊழியம் என்று சொன்னார். இங்கே தேவனோட ஒப்புரவாக்குதலை தான் இங்கே சுவிசேஷம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிறார். இதை செய்வதற்காக வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். தேவன் ஒப்புரவாக்கி விட்டார், நீங்கள் ஒப்புரவாகுங்கள். உங்களை கெஞ்சி கேட்கிறோம், தயவு செய்து ஒப்புரவாகுங்கள். தேவன் ஒப்புரவாகி விட்டார், தேவனுக்கு பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு தான் பிரச்சனை. தயவு செய்து ஒப்புரவாகுங்கள் என்று கெஞ்சி கேட்கிறோம். இந்த சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை, சுவிசேஷத்தை கேட்கும் போது நம்பிக்கை, அதை விட்டு அசையாமல் ஸ்திரமாக உறுதியாகும் விசுவாசத்துல நிலைத்திருப்பீர்களானால், உறுதியான நிலையான விசுவாசம் அதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அப்படியாகும். இந்த இதற்கு இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைகிறேன். இப்போ இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக எனக்கு பாடு வருகிறது என்றால் நான் சந்தோஷப்படுகிறேன். கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். பவுல் இங்கே சொல்லுகிறார், பவுல் அடைந்த உபத்திரவங்கள் பெரியது. நம்முடைய பார்வையிலே நாம் சிந்தித்து பார்ப்போம், பவுல் எத்தனை முறை பாடுபட்டார். கசையடிகள் 3 முறை,
ஒவ்வொரு முறையும் 39 அடி வீதம் கசையடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கப்பல் சேதம். ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கிறார். சிறைச்சாலையில அடைக்கப்படுகிறார். கடைசியில கொலை கூட செய்யப்பட்டார். அப்போ அப்படிப்பட்ட துன்பம் அனுபவித்த, சித்திரவதை அனுபவித்த பவுல் சொல்கிறார், நான் அனுபவித்த கிறிஸ்துவுடைய பாடுகளிலே கொஞ்சத்தை தான் அனுபவிக்கிறேன். குறைவானதை, கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களை குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றின. அவ்வளவு பெரிய உபத்திரவம் அனுபவித்த பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களிலே கொஞ்சத்தை தான் நான் அனுபவிக்கிறேன் அவருடைய சபைக்காக. இந்த சபைக்காக என்று சொன்னா, இந்த சுவிசேஷ ஊழியத்திற்காக கடவுள் என்னை பிராண்ட் அம்பாசிடராக வைத்திருக்கிறார் அல்லவா, ஸ்தானாபதியாக வைத்திருக்கிறார் அல்லவா, ஒப்புரவாகுதல் ஊழியத்தை செய்யும்படியாக, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, அதற்காக, அது நிமித்தம், அது எல்லா மக்களும் அந்த ஒப்புரவாகுதலில் இணைய வேண்டும் என்கிறதை மக்களுக்கு சொல்வது நிமித்தம், நான் ஸ்தானாபதியாக இருக்கிறது நிமித்தம் பாட அனுபவிக்கிறேன். ஆனால் பவுல் அதை எப்படி பார்க்கிறார்? நான் குறைவானதை தான் அனுபவிக்கிறேன் என்கிறதாக பார்க்கிறேன். அடுத்ததாக மறுபடியும் அங்கே 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, பவுல் சொல்லுகிறாங்க, நாங்கள் தேவனுடைய ஒப்புரவாகங்கள் என்று சொல்லி கிறிஸ்துவ நிமித்தம் வேண்டிக் கொள்ளுகிறோம். இப்படி வேண்டிக் கொள்ளுகிறது நிமித்தம் தான் கிறிஸ்துவுக்கு பவுலுக்கு பாடுகள். அப்படி பாடுகள் அனுபவித்தும் என்ன சொல்லுகிறார்? தயவு செய்து தேவன் ஒப்புரவாக்கி விட்டார், நீங்கள் ஒப்புரவாகுங்கள் என்று உங்களை கெஞ்சி கேட்கிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். காரணம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படியாக பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் நமக்கு நீதியே கிடையாது, தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய நீதி கிடையாது, பகைவர்கள். ஆனா அவர் நம்மை கண்டிக்கப்படாதவராக, குற்றமற்றவராக, பரிசுத்தராக தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவர் மாம்ச சரீரத்திலே மரணம் அடைந்தார் அல்லவா. அப்போ நமக்கு ஒரு நீதி தந்திருக்கிறார். நாம் தேவனுடைய நீதி ஆகும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானார். இந்த செய்தியை அறிவிப்பதற்காக நான் ஊழியக்காரனாக இந்த ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே அவருடைய ஸ்தானாதிபதியாக இருந்தார். அவர் பேசுகிறதை உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனானவர் எங்களை கொண்டு பேசுகிறார், அதுதான் ஸ்தானாதிபதி. அப்போ இந்த பேச்சு, இந்த சுவிசேஷம் என்கிறது எங்களுடைய சுயம் அல்ல, தேவனே உங்களை பார்த்து பேசுகிறார். ஜஸ்ட் தேவனுடைய மவுத் பீஸ் மட்டும்தான், தேவனுடைய வார்த்தை. தயவு செய்து ஒப்புரவாகுங்கள், தயவு செய்து ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி பவுல் கெஞ்சி கேட்கிறார்.